மாடுகளுக்கு காதில் சீல் வடிகிற பிரச்சனை எப்படி சரி பண்ணலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாடலர் பற்றி நம்பரில் வரும், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது முடிஞ்ச வரைக்கும் இதை நம்ம ஸ்டார்டிங்லேயே கண்ட்ரோல் பண்ணுறோம்னா நமக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. இது நமக்கு எப்படி அறிகுறி காட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மாடு பார்த்தீங்கன்னா தலையை ரெண்டா பக்கம் படப்படன்னு அடிக்கும். ஓகேங்களா, அப்படி தலையை அடிக்க ஆரம்பிச்சினாலே காதில் இன்ஃபெக்ஷன் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு, அதாவது நம்ம பாஷையில் சொல்லணும்னா டிஞ்சர் காதில் கொஞ்சமாக ஊற்றிட்டு பஞ்சை போட்டு க்ளீனாக தொடச்சிருங்க. துணி யூஸ் பண்ணாதீங்க துடைக்கிறதுக்கு, அதில் வந்து தேவையில்லாத ஜெம்ஸ் இருக்கும். ஸோ நல்லா காட்டன், அதாவது பஞ்சை போட்டு க்ளீனாக தொடச்சி எடுத்துட்டு இந்த போல்டின் அயோடின் சொல்யூஷன் மெடிக்கலில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இதை வாங்கி சும்மா ஒரு 2 ml காதில் விட்டுருங்க. ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட் டே மட்டும். அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுறீங்கன்னா வெறும் பஞ்சை மட்டும் போட்டு காதை க்ளீனாக தொடச்சிருங்க. டிஞ்சர் போட்டு துடைக்க தேவையில்ல, அது ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறப்போ எரிச்சலாக ஆரம்பிக்கும். அப்படிங்கிறப்போ வெறும் பஞ்சை மட்டும் போட்டு காதை க்ளீனாக தொடச்சிட்டு எப்பியோட்டிக் இயர் ட்ராப்ஸ், அதாவது எப்பியோட்டிக் இயர் ட்ராப்ஸ் வந்து கால்நடைக்கு மட்டும் இது கிடைக்கும். ஓகேங்களா, நீங்கள் மெடிக்கலில் போய் எப்பியோட்டிக் இயர் ட்ராப்ஸ்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லியும் வெறும் பஞ்சை மட்டும் யூஸ் பண்ணி காதை தொடச்சிட்டு இதை விட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருங்க. இல்லை ரொம்ப நான் வந்து புழு வைக்கிற வரைக்கும் விட்டிங்கன்னா அது ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக போடும். ஓகேங்களா, புழு வைக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா இமீடியட்டாக டாக்டர் கூப்பிட்டு க்ளீன் பண்ணிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இப்போ நீங்கள் டாக்டர் கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் போட்டிங்கனாலும் காதை க்ளீன் பண்ணி நீங்கள் இயர் ட்ராப்ஸ் போட்டிங்கன்னா மட்டும்தான் சரியாகும்.